ஏன்னா என் தங்கச்சிய பத்தி அந்த ஆண்டவனை வந்து தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாக்கடைய சந்தனம் நான் சொல்ல முடியும்? வேதநாயகி போதும், நிறுத்து. இதுக்கு மேல என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசுன உன் தலை தனியா போயிடும். யார பார்த்து என்ன பேசுற? யார பார்த்து தலை தனியா போயிடும்னு சொல்ற? தொலைச்சிருவன், தொலைச்சு போடா வெளிய. டேய், எப்போ உன் அக்காவோட சதியை புரிஞ்சிக்காம ஜானகியை சந்தேகப்பட்டியோ அப்பவே உனக்குள்ள இருந்த மனுஷன் செத்துட்டான்டா. நமக்குள்ள இருந்த உறவும் செத்து போச்சு. ஒன்னே ஒன்னு சொல்றேன்டா, வேணும்னா குறிச்சு கூட வச்சுக்கோ. ஜானகி மாதிரி ஒரு பொண்ணு சந்தேகப்பட்டதுக்கு நிச்சயமா நீ ஒரு நாள் வருத்தப்படதான் போற. அதுக்கான விலையை நீ கொடுத்தேதான் ஆகணும். ஏய், முதல்ல வீட்டு விட்டு வெளியே போடா. ஏய், ஓடாங்கற. போடா டேய், ஏன் தலைய தனியா எடுத்துடுவியா? அடுத்து இந்த வேதநாயகி ஆட போற ஆட்டத்துல மொத்த குடும்பமும் என்ன ஆக போகுதுன்னு பாரு. ரத்தனவேலு இந்த அளவுக்கு மாறுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? என் மனசுல அவன் மேல இருந்த மதிப்பையும் மரியாதையும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே நான் அவனை ஒரு மனுஷனாவே மதிக்க போறதில்ல. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேதநாயகிதான். அவளோட ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மாமா கிட்ட சொன்ன. அவளுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை கிடைக்க விடாம பண்ணிட்டால. அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி என்ன வீட்டுல இருந்து வெளியில தள்ளிட்டா. எனக்கு அது தெரியுமா? ஆனா ரத்தனம் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான்? உன்னை போய் தப்பா நினைக்க அவனுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அத நினைக்கும் போதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, இப்ப அவரு மூளை முழுக்க வேதனாகி விஷமா மாத்தி இருக்கான். அந்த விஷம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நாம யாரு பேசுறதும் புரியவே போறதில்ல. இப்ப கூட நீதாமா அவனை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க. வேதநாயகி என்ன வேணாலும் சொல்லட்டும், அவன் எப்படி உன்ன தப்பா நினைக்கலாம்? அப்புறம் இவ்வளவு வருஷம் நீ அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? எப்படி அவருக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியல. வள்ளிய வேற அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையில வள்ளி பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதானே இப்ப என்னோட ஒரே கவலை. அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம். மாமாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாருன்னு. இது ஐயாவுக்கு தெரியாம எப்படிமா மறைக்க முடியும்? கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிடும். ஹலோ சார், நான் சக்திவேத ஐயா ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஐயா உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க உடனே கட்சி ஆபீஸுக்கு கிளம்பி வாங்க. ஓகே, சரிங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். யாருன்னு? ஜானகி. சக்திவேல் ஐயா ஆபீஸ்ல இருந்து தான் போன் பண்ணாங்க. ஐயா உடனே என்ன வர சொன்னாரா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே, சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. இப்போதைக்கு மாமாக்கு எதுவும் தெரிய வேணாம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்பா ரத்னம், ஓ மனசு இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட இழப்பு ரொம்ப பெருசுப்பா.
நானும் உனக்கு அப்பா மாதிரி தான். அந்த உரிமையில் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். நீ எந்த காரணத்துக்காகவும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடுப்பா. தர்மராஜையா, உங்க நண்பனை கொன்னது உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எங்க அப்பாவை கொன்னவன நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க இப்படியெல்லாம் நைஸா பேசி உங்க பையனை ரிலீஸ் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்க அவனை சும்மா விட மாட்டோம். உங்களால முடிஞ்சா அவனை காப்பாத்திக்கோங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னோட எல்லா சூழ்ச்சியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்பலப்படுத்தியே தீர்வேன். இது மாமா மேல சத்தியம்.